வணக்கம் மக்களே. நாங்கள் வந்து இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்கேம் அலர்ட்டு ஒரு கால் ஒன்று வந்திருந்தது. அந்த காலை நான் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்கேன், என்னுடைய பேர் டாக்டர் சத்யநாராயணன் அப்படின்னு சொன்னார். உங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து பேசினாரு, அவர் கையில் காசு 25,000 ரூபாய் இருந்தது, அந்த காசை உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்கேன், எல்லாருமே பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டு அவங்க உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு 100 ருபீஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொன்னேன். அவங்க இங்கிலீஷ்லேயே எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மெசேஜ் வந்துச்சிங்களே, திரும்பவும் நான் ஒரு 20,000 அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 20,000 அனுப்புனாங்க. அனுப்பிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து 25,100 ருபீஸ் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ண சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து சங்கீதா தானே, கன்ஃபார்மா உங்கள் அப்பா வந்து சென்னையில் அண்ணா நகரில் தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இல்லைங்க, எங்கள் அப்பா அண்ணா நகர் கிடையாதுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து எமோஷ்னலாக, அதாவது பதட்டத்தில் அழுது நம்மளை யோசிக்க விடாமல் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னுடைய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதாவது எங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்கான்னு எங்களை செக் பண்ண விடாமல் அவங்க வந்து உடனே 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 கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்பயும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பரை நீங்களே பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பரை நாங்கள் கால் பண்ணோம், நோட் பண்ணிவிட்டு கால் பண்ணோம். கால் போகலன்னதும் எங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது ஏதோ ஸ்கேம் அலர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களே, இந்த மெசேஜில் பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி எங்களுக்கு காசு அனுப்புனதா சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே அந்த கால் கட் ஆகிடுச்சு. மக்களே, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், தயவு செஞ்சு இதை யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கால் வந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க நம்மளை யோசிக்க விடாமல் நம்மளை பதட்டப்பட வச்சு, அவங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதை வச்சு நம்மளை யோசிக்க விடாமல் கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணியிருந்தோன்னா, ஆனால் எங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைங்க. காசு இருந்திருந்ததுன்னா போயிட்டுருக்கோம், அவங்க கொடுத்த ஸ்கேனரில் நாங்களும் ஸ்கேன் பண்ணிகிட்ருப்போம், அந்த அமௌண்ட் போயிட்டுருக்கோம். நம்ம கஷ்டப்படுற அந்த ₹1 இந்த மாதிரி ஈஸியாக வந்து கொள்ளடிக்கிற கூட்டம் சுற்றிட்டுருக்கு. தயவு செஞ்சு மக்களே, இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் யோசித்து, உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்தால் அவங்க அழறாங்க, பதட்டப்படுறாங்கன்றதுக்காக உங்களோட அமௌண்ட்டை அவங்களுக்கு அனுப்பி நீங்கள் உங்களோட மணியை இழந்துடாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. தேங்க்யூ.